சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு சரி இந்தா இந்த ஃபோனை வச்சுக்கோ, ஃபோனை வச்சுட்டு அமைதியா இருன்னுவாங்க. அந்த ஃபோன்னால அந்த ஸ்க்ரீன் டைம்னால எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது அந்த குழந்தைங்களன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் யூகே பார்த்தோன்னா இதுக்கு ஒரு புது கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைங்கன்னா இவ்வளோ தான் ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்னு. அது எவ்வளோ சீக்கிரம் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்படி யூகேல என்ன கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்க்ரீன் டைம் எப்படி குழந்தைங்களை இம்பாக்ட் பண்ணுதுன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பெரியவங்களாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியோட ஃபோன்லாம் யார் யூஸ் பண்ணான்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்க ஒரு குட்டி குழந்தையாக தான் இருக்கும். அந்த குழந்தை சாப்பிடும்போது ஃபோன் வேணும், தூங்கும்போது ஃபோன் வேணும், ஃபோன் கொடுத்தா தான் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய கிட்ஸ் இப்போ மாறிட்டாங்க. நம்மளால் பார்க்கவே முடியுது. ஒரு சினிமா தேட்டரில் போனால் கூட சினிமா என்ஜாய் பண்ணுறதில்ல. குழந்தைக்கு ஒரு கார்ட்டூனை போட்டு கொடுத்துருவாங்க, அது பாட்டுனா ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கும், திடீர்னு அழுகும், அப்புறம் டக்குன்னு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபோனில் தான் எல்லா குழந்தையும் அடிக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ குழந்தைங்க மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸ்னு யார் எடுத்தாலுமே இப்போ ஃபோன் தான். எல்லார் ஃபோனோட ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்க்கும்போதும் இவ்வளோ ஹவர்ஸ் நம்ம ஃபோனில் மூழ்கி இருக்குமான்ற மாதிரி தெரியுது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் டைமை இம்பாக்ட் பண்ணுறது வந்து ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் வெளியே வரல. ஆனால் அது குழந்தைங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ரீசன்ட் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க யூகேல. இந்த டாட்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களாம் ஸ்க்ரீன் டைமை யூஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன மாதிரி மாறுறாங்க, அவங்களுக்கு உடம்புல என்ன மாதிரி நடக்குதுன்ற மாதிரி ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு குழந்தைய செக் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து மிஷின்ஸ்லாம் மாட்டிட்டு ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ மாதிரி போட்டு விடுறாங்க. அந்த குழந்தையால் வந்து அந்த வீடியோவை பார்க்க முடியல. நார்மலாக பார்க்குறாங்க, பட் இப்போ இருக்க வீடியோஸ், இப்போ இருக்க கார்ட்டூன்ஸ் எல்லாமே எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டு கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவான கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு நிறைய கேரக்டர்ஸ் வரும், நிறைய கலர்ஸ் வருது, லைட்ஸ் வருது. அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோட ஐ மூவ்மெண்ட்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை கண்ணு பார்த்தோன்னா அப்படி இப்படி 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 போயிட்டு வருது. ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் வருது, லைட்ஸ் வருது. அந்த குழந்தை சவுண்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, லைட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இந்த குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறது எல்லாமே உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்கும். ஸோ அவங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கனால அவங்களோட மசில்ஸ் வரைக்குமே வீக் ஆகும். அந்த குழந்தையோட பிரெயினால் அவ்வளோ ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா குழந்தைங்களோட பிரெயின் வந்து 10 டைம்ஸ் அடல்ட்டை விட ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த குழந்தைங்களால இந்த ஃபாஸ்ட் பேஸ்டு வீடியோஸ்லாம் வந்து அவங்க பிரெயின் ப்ராசஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாகும். இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்து டிவி ஸ்க்ரீன் டைம்லாம் அதிகமாக பார்த்துட்டு இருந்ததுன்னா அது அடல்ட் ஆகும்போது அந்த குழந்தைக்கு பயங்கர கோவம்லாம் வர ஆரம்பிக்கும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்து இருக்கும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த குழந்தைங்களால சின்ன ஒரு இதை கூட தாங்கிக்க முடியாது. இந்த குழந்தைங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும், ஆங்ஸைட்டி வரும், அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே தடுக்கலன்னா அது ஃபியூச்சரில் அவங்களோட லைஃபே பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் சொன்னனால இப்போ யூகேல வந்து ஒரு புது கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் டைமு அதுவும் குழந்தைங்களுக்குனா இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைக்கு ஸ்க்ரீன் டைமே அலௌடே இல்லை. அப்படி ஸ்க்ரீன் டைம் இருந்தால் கூட என்னென்னா பேரண்ட்ஸ் இருக்கணும். அதுவும் அவங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் கிடையாது. யாராவது ரிலேட்டிவ் கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் டைமை காமிச்சுக்கோங்க. அது தவிர்த்து 2 வயசு குழந்தைங்க கிட்ட ஸ்க்ரீன் டைமே போகக்கூடாது. அவங்க ஜாலியாக விளையாடட்டும், திங்ஸ் வச்சு விளையாடட்டும், டாய்ஸ் வச்சு விளையாடட்டும். ஸ்க்ரீன் டைம் வந்து 2 வயசு கீழே இருந்தால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கே வெறும் 1 hour மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் அவங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்குறாங்கன்ற மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டு கண்டென்ட்லாம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த எபிசோட்ஸ்லாம் ஷார்ட்டராக இருக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் பார்க்கவே கூடாதுன்றாங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது ஃபோன் பார்க்குறது, படுக்க போகிறப்ப ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். முக்கியமாக ஏஐ கண்டென்ட் வந்து குழந்தைங்க பார்க்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு கைட்லைன்ஸாக வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் மாதிரி பண்ணலை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் பண்ணவே முடியாது. குழந்தைங்க வந்து இப்போ ஃபோன் இல்லாமல் இருக்காது. ஸோ இதை வந்து சில பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் 1 hour ஃபோனை கொடுத்துட்டு அந்த ஃபோனை திரும்பி வாங்கும்போது அவன் பிஹேவ் பண்ணுறதை எங்களுக்கு பார்க்கவே முடியல. ரொம்ப கோவப்படுறான், எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்குறான். ஸோ இதை வந்து எங்களால் உடனே பண்ண முடியாது, நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதுக்கு நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் எவ்வளோ லக்கி அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த அளவுக்குலாம் ஃபோன் யூஸ் பண்ணல. இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. கண்டிப்பாக இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் இதோட அஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது பிரெயினே ரீவயர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்மளே வந்து இப்போ எனக்கெல்லாமே வந்து என்னால் ஒரு படம் பார்க்க முடியல. இப்போ ஒரு மொக்க படமாக இருந்தால் ஏஞ்சி வந்துடலான்னு வந்து நான் ரீசெண்டாக அந்த டிஎன் 2026 அந்த படம் போனேன். எனக்குலாம் ஏஞ்சி வந்துடலாம் போல் இருந்தது. பாதி பேர்லாம் ஏஞ்சி போய்கிட்டு இருக்கானுங்க. என்னால் பார்க்கவே முடியல. அதே மாதிரி இப்போ நான் படம்லாம் பார்க்கணுனால ரொம்ப செலக்ட் பண்ணி தான் பார்க்குறேன். நல்லா ஹையஸ்ட் ஃபிலிம் மேக்கிங் இருக்க படம் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக பீக்கி பிளைண்டர்ஸோட லாஸ்ட் மூவி அது பார்த்தேன். அதில் வந்து அந்த சிலியன் மர்ஃபி வந்து இறந்துருவார் அப்படின்ற மாதிரி இது லாஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செம்மையாக இருந்தது. ஆனால் அந்த படம் பார்க்கும்போதே நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். வெளியே போயிட்டு இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன், ஃபேஸ்புக் பார்க்குறேன், வாட்ஸ்அப் பார்க்குறேன், மறுபடியும் படம் பார்க்குறேன். அதுவே என்னால் கண்டினியூஸாக பார்க்க முடியல.
என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சின்ன பசங்களுக்கு குழந்தைங்கலாம் அதெல்லாம் கொடுத்தா அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் பேஸ் கண்டென்ட்லாம் பார்க்கும்போது அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப கம்மியாயிடும், அதுக்கப்புறம் படிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிரும், அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளே ஒரு படம் சீரீஸ்லாம் பார்க்க முடியல, ரீல்ஸ் பார்த்து பார்த்து அதிலே போகுது. அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக பார்க்கும்போது வந்து அது நிறைய ப்ளூ லைட்டு கொண்டு வரும், அதனால் வந்து தூக்கம் வராது, எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது இந்த ஸ்க்ரீன் டைமால். அதே மாதிரி நம்ம கண்கள் வந்து நார்மலாக தூரத்துலேருந்து பார்க்குற இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருந்தா கண்களுக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பாய்ஸ்டரே மாறிடும், அதெல்லாம் வந்து பெரிய ஆபத்து ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்க பாதி பேர் 25 வயசுலேயே வந்து முதுகுவலியோடு சுற்றிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஃபோன்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் பார்க்கும்போது ஃபோனுன்றது ரொம்ப கெடுதலான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-15 வயசு வரைக்கும் ஃபோன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஃபோன் கொடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் கொடுக்கலாம், ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். என்டர்டைன்மெண்ட்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. அதே மாதிரி இப்போ இருக்க குழந்தைங்களாம் பார்த்தோன்னா பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்காங்க, நம்மளோட ஒரு 10 ஸ்டெப் அதிகமாகவே இருக்காங்க. இப்போ நான் சின்ன வயசில் என்ன பண்ணியிருந்தனோ அதை என் தங்கச்சிக்கிட்ட பண்ண சொன்னால் ஐயோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்றா. நான் ரீசெண்டாக என் சித்தி பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸாக பண்ணலாம், சரி நம்ம வந்து சின்ன வயசில் அந்த வீடியோ கண்ட்ரோல் கேம்லாம் விளையாடிருக்கோம், அதை கொடுத்தனா அவள் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆவான்னு நினச்சி நான் அதை அப்படியே ஆர்டர்லாம் பண்ணி அவளுக்கு அழகாக கிஃப்ட் பேக் பண்ணிலாம் கொடுத்தேன். பார்த்தா அவள் வாங்கிட்டு அதை 2 வாட்டி அமுக்கிட்டு இது எனக்கு பெருசாக பிடிக்கல நீங்களே விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவள் போய் யூடியூப் பார்த்துட்டு இருக்கா. அடப்பா என்னடா இது இப்படி மாறிடுச்சுன்ற மாதிரி இருக்கு. அதே அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்ட. கேர்ள்ஸுக்கு எப்படி அந்த கேம் பிடிக்கும்? நீ பார்பி அந்த மாதிரி கிச்சன் செட் வாங்கி கொடுத்துருந்தா ஹாப்பியாக விளையாடி இருப்பாங்க. சரி நம்ம வளர்ந்தோம், அதே மாதிரி இவங்க வந்து இதெல்லாம் அடிக்டாக இருப்பாங்கன்னு வாங்கி கொடுத்தா அவளுக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம விளையாடும்போது அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது, இப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கனால அவளை பெருசாக அட்ராக்ட் பண்ணல என்னன்னு தெரில. சரி அவள் வேறு என்ன ஆல்டர்னேட்டாக தேடுறான்னு பார்த்தா வெறும் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறா. அதுவும் பார்த்தோன்னா கிட்ஸ் ரிலேட்டட்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க. இதில் பாதி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கானுங்க இந்த நார்த் சைடில், என்னடா கண்டென்ட் போடுறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அதே மாதிரி நான் நல்லா நோட் பண்ணனா ஒரு 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியாது, தண்ணி பிடிச்சி குடிக்க தெரியாது, ஒரு பால் தூக்கி போட தெரியாது. ஆனால் பார்த்தா இந்த விரல் மட்டும் இப்படி பண்ண நல்லா தெரியும். ஏன்னா அவங்க அம்மாலாம் சாப்பிடும்போது கொடுக்கும்போது பார்த்தா ஷார்ட்ஸ்லாம் உட்காந்து இப்படி தள்ளி 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 அதை நல்லா கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மைண்டும் பார்த்தா அந்த ஷார்ட்ஸில் அவங்களால கண்ட்ரோலே இருக்க முடியாது. என் அக்கா பையன் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பான், நான் கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், ஒரு 10 செகண்ட் தான் ஓடும், டக்குன்னு நவுத்தி விட்டுருவான். டேட்டே இருறா முடிட்டுன்னா அப்படியே அவங்களால அந்த ஃபுல் ஃபோக்கஸே பண்ண முடியல, நவுத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களால அந்த பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இப்போ எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நீ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க குழந்தைகிட்ட அந்த ஃபோனை வாங்கினா அவங்க பிஹேவ் பண்ணுறதே நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அழுவாங்க, கத்துவாங்க, ஃபோனை கொடுத்தா தான் நான் நெக்ஸ்ட் பண்ணுவேன்ற மாதிரி அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கிரியேட்டிவிட்டி போயிடும். கிரியேட்டிவிட்டிக்கு முக்கியமான இது வந்து போர்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மா இருக்கும் போது தான் அந்த புதுசாக தாட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். பெரியவங்களே இப்போலாம் சும்மா இருக்கிறது இல்லை. பில்கேட்ஸ்லாம் வந்து திங்கிங் டைம்னே ஒன்று வச்சுருக்காரு. ஒரு வாரம் வந்து எதுவுமே இல்லாமல் அவர் காட்டுக்குள்ளே ஒரு தனி வீட்டுக்குள்ளே அவர் உட்காந்து திங்க் பண்ணிட்டு வருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மா இருக்கும்போது நிறைய ஐடியாஸ் வரும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சும்மா இருக்காமல் ஃபோனை கொடுத்து விட்டுறோம், ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பே இல்லை, அந்த க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த சோஷியல் ஸ்கில்ஸில் வந்து லேக் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபோன்லேயே இருக்கிறதுனால பசங்கிட்ட பேசி அந்த அளவுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகிறது எதுக்கு போகிறோமோ இல்லையோ நம்ம வயசு குரூப் பசங்கிட்ட பேசி விளாடுறது, அந்த சோஷியல் ஸ்கில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் படித்து அதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனாலும் அந்த ஒரே ஏஜ் கேட்டகரி பசங்க வந்து ஒரு இதை பில்ட் பண்ணுறது, விளாடுறது, அந்த மாதிரி அந்த சோஷியல் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து அந்த சோஷியல் ஸ்கில்லை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகுனா அவங்களால ஃபேஸ் ரீட்லாம் பண்ண முடியாது. இவன் கோவமாக இருக்கானா நல்லா இருக்கானா அப்படின்னு தெரியாது, வேர்ட்ஸை வச்சு அவங்க எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த சோஷியல் ஸ்கில்லே இல்லாமல் போயிடும். ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியாது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இவங்க வந்து அந்த ஃபோன்லேயே அடிக்ட் ஆகி இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வர ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபோன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கிட்ஸ் இப்போ ஸ்க்ரீன் டைமு ஃபோனுக்குலாம் அடிக்ட் ஆனது வந்து வெறும் பேரண்ட்ஸ் மட்டும்னு சொல்ல முடியாது, அதை வந்து நிறைய கம்பெனி வந்து இதை சாதகமாக்கிட்டாங்க. இப்போ டாப் 10 மோஸ்ட் வியூடு வீடியோஸ் இன் யூடியூப்னு போட்டாலே
டாப் 5ல் பார்த்தோன்னா 4 வந்து இந்த கோகோ மெலன் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தோன்னா இந்த பேபி ஷார்க்குன்னு ஒரு பாட்டு, அது வந்து 16 பில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. ரெண்டாவது எதுன்னு பார்த்தோன்னா இந்த டெஸ்பாசிட்டோன்னு ஒரு பாட்டு இருக்குது, அது எவ்வளோ பார்த்தோன்னா 8 பில்லியன் தான் இருக்குது. ஸோ 1-2க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வச்சே தெரியுது நமக்கு. அப்போ குழந்தைங்க எவ்வளோ அடிக்டாக இருக்காங்க. ஃபோன் வந்து இந்த யங்ஸ்டர்ஸோ பெரியவங்க யூஸ் பண்ணல, இந்த குழந்தைங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கோகோ மெலன் டாப் 1ல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அவங்க அவ்வளோ ஸ்டடி பண்ணுறாங்க, பின்னாடி அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. கோகோ மெலன் புதுசாக ஒரு எபிசோட் பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தைய வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தைகிட்ட வந்து நிறைய டாய்ஸு இல்லை வேறு வீடியோஸு அந்த மாதிரிலாம் சைடில் வச்சுட்டு அவங்களோட வீடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்களாம். ஸோ அந்த குழந்தை அந்த அவங்க வீடியோவை பார்க்காம ஒரு செகண்ட் வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆனால் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு எதனால் அந்த குழந்தை டிஸ்ட்ராக்ட் ஆச்சு, இந்த கிளிப்பில் ஏதோ சரியில்லை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த குழந்தையோட கண் வந்து நம்ம கண்டென்ட்லேருந்து வெளியே போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் கேம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ஷார்ட் கட்ஸ் மாதிரி இருக்கும். நம்மலாம் முன்னாடி விளையாடி இருப்போம், இந்த டேவ்னு ஒரு கேம் இருக்கும், இந்த சூப்பர் மேரியோன்னு ஒரு கேம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கஷ்டப்பட்டு எகிரி குச்சி போயிட்டே இருப்போம். கடைசியில் போய் அவுட் ஆகிட்டா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கூட்டு வரோம், நமக்கு ஒரு 3 லைஃப்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் இப்போ இருக்க கேம் அப்படிலாம் இல்லை, நமக்கு நடுவில் ரிவைவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியே போய் ஒரு ஆடு பார்த்துட்டு வந்தால் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் நம்ம விளையாடும்போது அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து லைஃப்க்கு நிறைய யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு இதில் தோத்துட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து சரி ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து போகலான்னு யோசிப்பாங்க. ஆனால் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பார்த்தோன்னா இல்லை முடியாது போல, என்னால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு அங்கேயே உடஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச்சும் சொல்கிறாங்க. இருக்கிறதுலே ஆபத்தானது எதுன்னு கேட்டால் அந்த கோகோமலான் அந்த மாதிரி வீடியோஸ் தான். இது வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்ட்டு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, கிராஃபிக் டிசைனர்ஸ் 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் பையன் வந்து அவங்க பாட்டி தான் பார்த்துப்பாங்க. வீட்டில் டிவி போட்டு கோகோமெலன் அந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க போல். பையன் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவான், அதுவும் நம்ம நார்மல் இங்கிலீஷ்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுவான். அவனுக்கு வந்து அது பெரிய ப்ராப்ளமே ஆகிடுச்சு. அது வந்து இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சிக்க முடியுது, பேச முடியுது, ஆனால் தமிழ் சுத்தமாக வரல அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஸ்பீச் தெரப்பிலாம் கொடுத்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால இந்த கோகோமெலன்லாம் கிட்ஸுக்கு காட்டும் போது கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும். கிட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஸ்க்ரீன் டைமை கண்ட்ரோல் பண்ண UK ஒரு புது கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிட்ஸ் கிட்ட இருந்து ஃபோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.